வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. எனக்கு இருக்கிற கஷ்டத்தையும் மனவேதனையும் உங்ககிட்ட கொட்டாமல் நான் யாருக்கிட்ட கொட்டுவேன்? ஏங்க, ஒன்று இவ கூட வந்தால் அங்கேருந்து அவள் கதறா, எனக்கு வீடு பார்க்க வரல, நேற்று அப்படியே வர்ற மாதிரி வந்த ஜூ கொடுத்துட்டு வீடு வந்து கடைசி நேரத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபாயை நான் எங்கே கேட்டுருவேணுன்ட்டு கிளம்பிட்டேன். திருப்பி பார்த்தா இன்றைக்கி என் கூட வீடு பார்க்க வருவேன்னு எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். 4-5 வீடையும் அங்கே பார்த்து வச்சுட்டு உன்னை கூப்பிட்டா எவன் பிள்ளையோ எவன் பெத்த பிள்ளைக்கோ போய் நான் வந்து ஹாஸ்டலுக்கு போகிறேன், பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டியே. நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்ப தலைவனா? நீ இப்படி பண்ணால் அப்புறம் நான் சுகையில் தேடி போகாமல் சுண்ணாம்பை தேடியா போவேன்னு சொல்லி அங்கே ஒரே புலம்பல், அழுக, கத்தல், கதறல். நான் உனக்கு சொல்லவா, என் மேலே எந்த தப்பும் கிடையாது. நேற்றே நீ சொல்லியிருந்தேன்னா இவளை காலையிலே கிளம்பி நீ போய் ஹாஸ்டலுக்கு போயிட்டு வாப்பான்னு அனுப்பி விட்டுட்டு நான் உன் கூட வீடு பார்க்க வந்திருப்பேன். தவிர இவளுக்கு வெளியூருக்கோ இல்லை வந்து லோக்கல்லையோ நேற்று முதற்கொண்டு எல்லோரும் பார்த்தீங்க. அண்ணா நகர், மதுரைக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அண்ணா நகரில் போய் ஒரு ஆட்டோவில் போயிட்டு வந்ததுக்கே அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு, முகமெல்லாம் கருத்து போச்சு, அலைச்சல்ல சோறு கூட திங்காமல் அலைஞ்சிட்டு வந்திருக்கான். நான் இவளுக்கு பாவம் பார்ப்பேனா இல்லை உனக்கு வீடு பார்ப்பேனா? உனக்கு ஆல்ரெடி வீடு இருக்குது. நீ இப்போ குடியிருக்கிறது என் மையன் வீட்டில் தானே இருக்கிற, நம்ம சொந்த வீட்டில் தானே இருக்க, தெருவிலையா கிடக்கிற? இல்லை. அப்படி இருக்கும்போது இவளுக்கு உண்டான தேவைகளை தான் நான் நிறைவேற்றணும். நான் ஒரு வளர்ப்பு தந்தை. யாருக்கு? திலீபாவுக்கும் கோகுலுக்கும். நான் விட்டேன்னா பால விநாயகன் அந்த இடத்துக்கு பில்லப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீ காலில் கூட என்ன தெரியுமா சொன்னா சூர்யா, ஒன்று நீ வர்றியா இல்லை பால விநாயகத்துக்கு நான் ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் அவன் திருப்பூரில் தான் வேலை பார்க்குறானா, அடுத்த செகண்ட் வந்துடுவேன். நீ என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லி கேட்டான். நான் ஒரே வார்த்தையில் என்ன சொன்னேன், எப்பா நானே வர்றேன்ப்பா, அவன்லாம் வேணாப்பான்னு சொல்லி நான் தான் வந்தேன். ஆக தப்பு சூர்யா மேலே கிடையாது. என்னை விட்டுட்டு அவள் பிரிஞ்சிருவாளோங்கிற ஒரு பயத்தில் நான் வான்னு சொல்லி கூப்பிட்டேனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்தா வந்தோம், ஹாஸ்டல் வேலை முடிஞ்சு போச்சு, இந்த சாப்பிட்ற கிளம்பிட்டா வாப்பா. இல்லை நீங்கள் வண்டியில் ஏறுங்க. எதுக்கு? சாப்பிட போகிறோம்ல, அங்கே விட்றாங்க இலவச சாப்பாடு. இலவச சாப்பாடா? இன்னைக்கு என்ன எதுவும் ஸ்பெஷலா? ஸ்பெஷல் பிரியாணி. கோகுலு என்னடா அங்கே வாடா, எனக்கு கல்யாணம்னு ஒருத்தன் வருவேன் பாருங்க, அதை மாதிரி யாரா மண்டையை வெட்டி விட்டா? மதுரையில் இருக்கும்போது நல்லா கொழுன்னு இருக்கேன், இந்த ஊருக்கு வந்தால் இப்படி ஆயிடுறேன். சரி, அவங்களுக்கு கொண்டு வந்த தீம்பண்டம் எல்லாத்தையுமே எடுத்து கொடுங்கப்பா. கொடுத்துட்றேன், நீ முடிச்சுட்டு வாப்பா. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? இல்லை எங்கே வர சொல்கிறேன்? முடிச்சுட்டு வா. என்னைய தான் பேரண்ட்ஸா கூப்பிட்டுருக்காங்களா? ஸ்பெஷல் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட். என்னடா நானும் வரணுமாடா? ஆமா கண்டிப்பா. டேய் திலீபா, நீ ஏன்டா அங்கிட்டு ஓரமா போய் நிக்கிற? இந்த வரமாட்டியால, இந்த பக்கம் வாடா, வந்து ஒரு ஹாய் சொல்றேன். உன்னை எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்டா நிக்கிறேன் திலீபா. ஏப்பா இங்காரு, காலையில நீ என்கிட்ட என்ன சொன்னேன்? நான் வரலன்னா அவன் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. இப்பயும் நம்ப முடியாது, இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயாவது இருப்பியான். இல்ல நான் ஏதோ பொய் சொல்றதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. காலையில பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு சின்ன பையன் குழந்தை தெய்வம் ஒன்று அவன் பொய் சொல்லுவானே. உண்மையிலே கிளம்பி ரெடியாக தான் இருந்தாங்க. நான் தான் சரி வந்து இப்போ வந்து விடக்கூடாது, சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தேன். எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல் எனக்கு ஆசாபாசம் இருக்காதா? என் பிள்ளைங்க என் பேரனை பார்க்குற மாதிரி அவனும் யார்? கோகுலு யார்? கோகுலு சாப்பிட்டியா? உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆண்டி அங்கிள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆண்டி அங்கிள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் சீக்கிரம் எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுரு, நான் ஊருக்கு வந்துடுவேன்னு சொல்லு. சீக்கிரம் எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுரு, நான் ஊருக்கு வந்துடுவேன். ஓகே சரி, போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க. நான் வரணுமா? முடிச்சுட்டு வா. எதுக்கு? எவ்வளவு நேரம் பேசிட்டு என் மேலே என்ன எவ்வளோ அக்கறை பாருங்கடா. என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி முன்னால் போங்க, வர்றேன், தாராளமாக போங்க, வர்றேன், பின்னாடியே வர்றேன். சரி, இதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், அழுகையும் கண்ணீரும் முட்டிக்கிட்டு வருதுங்க. காரணம் காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை. அப்படிங்கும்போது நான் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டேன், அவங்கள செட்டில் பண்ணிட்டேன். இப்போ என்னையவே நம்பி வந்த இந்த ஜீவன்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவெல்லாம் சின்னவெல்லாம் ஊரில் இருக்கும்போது எப்படி தெரியுமா நல்லா சாப்பிட்டு கொழுக்கு முழுக்குன்னு இருந்தான். பெரியவன் திலீபாங்கிறவன் அதை விட சூப்பராக இருந்தேன். இப்போ இங்கே வந்தவொடனே அவங்களுக்கு நல்ல சோறு கிடைக்காம ஹாஸ்டல் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்படியே போகிறத பார்க்கும்போதே எனக்கு அப்படியே கண்ணீர் அப்படியே கொத்துக்கிட்டு வருதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்தளவுக்கு எனக்கு இப்போ மனசு வருத்தமாக இருக்குது. இப்போ இனிமேலும் இவங்க வந்து ஹாஸ்டலில் படிக்கணுமா? ஏன் நம்ம கூடயே இவங்களை வச்சுக்கிறக்கூடாது? அடுத்து காலேஜ் சேர்த்துட்டு நம்ம கூடயே ஏன் இவங்க வளரக்கூடாது? இவங்க என்ன தப்பு பண்ணானுங்க? இவங்க என்ன பாவம் பண்ணாங்க? சூர்யா வயிற்றில் பிறந்தது ஒன்று தான் குற்றமா? அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். நீங்களும் அவளை போட்டு பழியாக தீக்குறீங்க.
ஐட்டங்கிறீங்க, மூத்திரச்சந்துங்கிறீங்க, குதிரை மூஞ்சிங்கிறீங்க, கட்டப்பை கருப்பிங்கிறீங்க, இன்னும் துபாயில் போனவங்கிறீங்க, அவுத்து காட்டினவ, திறந்து காட்டினவ, கப்பையை பிறந்தவ, கேட்கக்கூடாத கேள்வியெலாம் கேட்குறீங்க. அதையும் தாங்கிக்கிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உளி தாங்கின சிற்பம் மாதிரி அவள் ஒரு கல்லாக இருந்தா, கருங்கல்லாக கிடந்தா. இன்றைக்கி அவளை செதுக்கி நான் ஒரு சிலையாக்கி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் சில பாக்கி இருக்குது. ஒரு 50 லட்ச ரூபா வீடு, அது போக அந்த பிள்ளைகளோட படிப்பு, அவனுக்கு ஒரு பைலட் வேலையோ ஒரு அரசாங்க உத்தியோகமோ வாங்கி கொடுக்கறது. யாருக்கு? திலீபாவுக்கு. அதே மாதிரி சின்னவனையும் படிக்க வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ அதில் இறக்கி விட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என் கண்கள் தூங்காது, என் இமைகள் மூடாது. அது வரைக்கும் நான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதனால் என் குடும்பம் என்னை கழுவி ஊற்றினாலும் சரி, என் குடும்பம் என்னை காயப்படுத்தினாலும் சரி, ஏண்டா உன் பெத்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்க வக்கு இல்லை, அடுத்தே பிள்ளைக்கு நீ எதுக்கடா இவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கவட்டுக்குள்ளே ஏண்டா தெரியுன்னு சொல்லி நீங்கள் கேட்டாலும் பரவாயில்ல. நான் என்றைக்குமே நீதியோட பக்கம். ஒரு தவறான வழியில் போன ஒரு பெண்ணை திருத்தி நல்வழிப்படுத்தி வாழ்க்கை கொடுத்துட்டேன். இப்போ நான் தாண்டி இருக்கிறது அரை கிணறு தான். இன்னும் மீதி இருக்குது, 50% தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 50% முடிச்சுட்டு 50 லட்ச ரூபா வீடை வாங்கி கொடுத்துட்டு கிரகப்பிரவேசம் பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என் குடும்பத்தோடு போய் நான் சேர்றது உறுதி உறுதி உறுதி. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற காலத்தில் பாலவிநாயகத்துக்கும் சூர்யாவுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குற வேலையை நான் ஆளாக பார்க்க போகிறேன். காரணம் என்ன தெரியுமா? இவனை சொல்லி வா, இந்தா வரேன்டா தம்பி, வரேன் வாப்பா. பார்த்தீங்களா எவ்வளோ அக்கறையாக ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு பையன். தம்பி உன் பேர் என்னையா? ஹரிஷ். ஓகே ஹரிஷ், நம்ம ஹரிஷுமா. ஹரிஷு அந்த திலீபாவோட ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல. அந்த பையன் எங்கே பாருங்க, அந்த பையன் பாருங்கள், இந்த பையன் தான் இப்போ என்னை சாப்பிட கூப்பிட்ட பையன். எம்புட்டு பாசம். ஒரு ஹாஸ்டலில் படிக்கிற பயலுக ஒரு எப்படி சொல்கிறது, என்னை அவனோட சொந்த தாய் மாமாவாக நினச்சி, தாய் மாமான்னு கூட கூப்பிடல, என்னைய அண்ணா சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி என்னை அன்போடு கூப்பிட்டான். பார்த்தீங்களா, இதைத்தாங்க நான் சம்பாரித்து வச்சுருக்கேன். என்னை அவனுக்கு யாருன்னு தெரியுமா? சாதாரணமாக நான் காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன், ஹாஸ்டலுக்குள்ளே கூட போகலை. இப்போ எம்பது பேர் தெரியுமா அங்கே நின்றுக்கிட்டு அதோ அந்த காரில் உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் தாங்க செலிப்ரிட்டி, அவர் தாங்க சிக்கா அண்ணா, அவர் தான் சிக்கா மாமான்னு சொல்லி பசங்க பூரா பேரும் இப்போ ஆர்வத்தோடு அங்கே வர்றதுக்கு நிற்கிறாங்க ரெடியாக. ஆனால் நான் இருங்கப்பா தம்பி, நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், முடிச்சதுக்கப்புறம் நானே நேராக அங்கே வர்றேன்னு சொல்லிட்டு அவங்கள பூரா அவங்க அன்பையும் ஆசையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை இந்தருங்க சாப்பிட கூட்டோன்னு எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது, நெஞ்ச நெகிழுது. உண்மையிலே சொல்கிறேன், இப்படி பாசக்கார பிள்ளைகளை நம்ம மிஸ் பண்ணுறோமே. இவங்க தாய் தகப்பெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு நாள் லேட்டாக போனால் என்ன? இப்போ சுமி விஷயத்துக்கு நான் வர்றேன். அதாவது நேற்று தான் வீடு பார்க்க போயிருக்கோம், வீடு அமையலை. நான் என்ன மனுஷனா எந்திரமா? அப்படியே இன்றைக்கி வீடு பார்த்து வச்சுருக்கலாம், 3 வீடு. நான் கிளம்பி வரணுமா? வீடை பார்த்துட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸை கொடு, உன் கையில் காசு இருக்கிற நீ செலவை பண்ணிக்கிட்டே இருப்ப, 50,000 ரூபாய் நீ கரைச்சிருவேன்னா இப்போயும் கரைச்சிட்டேன். என் கையில் இப்போ மீதி 25 20 தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளைக்கு நாங்கள் ஓட்டணும் சம்பளம் வர்ற வரைக்கும். அதனால் உன் வீடு பார்க்குற பிளானை கொஞ்சம் ஒத்தி வை. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வா, அடுத்த மாதம் சம்பளம் வந்துடும். அதில் கூட்டு போய் உனக்கு வீடு பார்த்து தர்றேன். 50,000 ரூபா அட்வான்ஸு கொடுக்குறதுக்கு நான் தயார். காலம் கடந்த இது கண் கட்ட பிறகு நீ சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கே நீ போய் வீடு பார்க்க கூப்பிட்டு நான் லொலக்குன்னு உனக்கு அட்வான்ஸ் எடுத்து தள்ளிட போகிறேன்னா என்கிட்ட 10 நயா பைசா கூட கிடையாது, எங்கள் செலவுக்கே ரூபா இல்லை. அதனால் வீடு பார்க்குற திட்டத்தை கொஞ்சம் தள்ளி வை சுமி. தேவையில்லாமல் வீடியோ போட்டு என்னை கேவலப்படுத்தாத, அசிங்கப்படுத்தாத. நான் நிம்மதியாக கார் ஓட்டணும், ஏதாவது ஒரு பக்கம் நான் உருப்படியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இவங்க கூட இந்த பாருங்க எனக்காக சாப்பாடு அங்கேருந்து எடுத்துகிட்டே வர்றானுங்க. வேணாப்பா, தயவுசெய்து சாப்பாடு அங்கேயே வச்சுருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னையா தம்பி தட்டில் வச்சுருக்க? வேஸ்ட்டா? நான் கூட எனக்கு தான் சோறு கொண்டு விட்டு வர்றீங்களாக்குன்னு நினச்சி உன்னை பேசிட்டேன். சரி கொண்டு போய் குப்பையில் போடு. குப்பைக்கு கொண்டு போகிறதுக்கு எதையோ கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு எனக்கு தான் தட்டில் சோறு கொண்டு வரானாக்குன்னு சொல்லி வாடா தம்பின்ட்டேன். சரி இருக்கட்டும், அவன் சாப்பிட கூப்பிட்ட மாதிரி அவங்களோட போய் மக்களோட மக்களாக குழந்தைகளோட குழந்தைகளாக உட்காந்து சாப்பிட்றதா எனக்கு பிடிக்கும். ஏன்னா நானே ஒரு குழந்தை தான். கரப்பாம்பூச்சிக்கவே ஒருத்தன் பயப்படுறானோ அவன் பச்சை மண், நானும் குழந்தை தான். அதனால் பிள்ளைகளோட போய் ஹாஸ்டல் பிள்ளைகளோட உட்காந்து சாப்பிட்றேன். பெரிய பெரிய தடபுடல் விருந்துகள், பெரிய பெரிய மாட மாளிகைகள், 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட்டு பழக்கப்பட்டவன் நான் தான். இதை மாதிரி சாதாரண இடத்துல பயல்களாக சாப்பிட துடிக்கிறவனும் நான் தான். எனக்கு மாட மாளிகையிலையும் சாப்பிட பிடிக்கும், குடிசையிலையும் சாப்பிட பிடிக்கும். அந்த அளவுக்கு நான் எல்லாத்துலேயுமே சமமாக நினைக்கிறேன். இதோ போகிறேன், அவங்க கூட உட்காந்து மக்களோட மக்களாக சாப்பிட்டு வீடியோ போட்டு முடிச்சுட்டு
அப்படியே அவங்க கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு மதுரைக்கு கிளம்புறேன். என்னன்னாலும் 6 மணி லைவுக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? இதுதான் உங்கள் மாமாவோட தியாக உள்ளம், தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.